இந்தியாவில் செகண்ட் ஜென் ஆஃப் அஸ்குவானா பைக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கேடிஎம் ஷோரூம்ஸ்லேயுமே வந்து அவைலபிள் இருக்குது. நம்மளோட ஆர்கே மோட்டார்ஸ்லேயும் வந்து இது அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கேடிஎம் டியூக் 390யும் ஸோ அஸ்குவானா ஸ்வாப் பில்லியன் 401ம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கேரக்டர்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. தட் மீன்ஸ் இதில் வந்து 399cc, அதுலேயும் 399cc. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலும் டிசைன் வைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக் அண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் சொல்லும் போது டியூக் 300ம் ஸ்வாப் பில்லியன் 401ம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கேரக்டர்ஸ் தான் வந்து இங்கே ப்ளே ஆகுது. ஸோ 399cc லிக்விட் கூல் வித் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் அங்கேயும். அண்ட் அது போக மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 46 HPயும் அண்ட் ஸோ டார்க் பொறுத்த வரைக்கும் 39 நியூட்டன் மீட்டர்ஸ் இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஷிஃப்ட் 6 கியர் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணும் போதோ இல்லை டிராஃபிக்கில் ரைட் பண்ணும் போதோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது கொடுக்குது. என்னதான் ஒரு ஸ்மூத் அண்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு லோவர் ஸ்பீடில் தட் மீன்ஸ் 2000 RPM ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு லைட்டாக ஒரு லேக் ஆர் ஒரு மேபி ஒரு பக்கி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் நம்மளோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். சிட்டி டிராஃபிக்காக இருந்தாலும் சரி இல்லை லோயர் ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் சரி நம்மளால் சுத்தமாக ஹீட்டை வந்து ஃபீலே பண்ண முடியாது. ஸோ மற்றவங்க பண்ணாததை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கார்னரும் சரி எவ்ரி டர்ன்ஸ் அண்ட் டியூன்ஸும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே அது ஃபீல் ஆகும். ஸோ ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 13.5 லிட்டர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 லிட்டர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷனில் 9.5 தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 13.5ன்றது ஸோ ஆக்சுவல்ஸில் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நார்மலாக ஜென்ரலாக பைக் ஓட்டுறவங்களுக்கு இல்லை லாங் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ மைலேஜ் தரும் பார்த்தீங்கன்னா ஸோ 29 தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவல்ஸில் பார்க்கும்போது 24 to 25 தரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 17 inch தான். பட் இங்கே என்னென்னா இது வந்து டியூப் டயர்ஸ் தான். ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டியூவல் ABS தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 320யும் பேக்கில் வந்து 240 mm டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 171 கிலோவும், ஹைட் பொறுத்த வரைக்கும் 820 mm ஹைட்டை வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 177 கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து மோனோ ஷாக்கும் ஃப்ரண்டில் வந்து USD 43 mm ஃபோக்ஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு போகிற டெரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே LEDs தான். ஆஸ் வெல் அஸ் அசார்ட்ஸ் லைட்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாகவே யூனிக்கான டிசைன்ஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த பைக்கில் இருக்கிற தட் மீன்ஸ் ஹையர் எண்டில் இருக்கிற இந்த கம்பெனியோட ஹையர் எண்டில் இருக்கிற பைக்ஸோட சேம் டிசைன்ஸை வந்து இங்கே லோயர் எண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் தான். பட் எங்கேயுமே வந்து ஒரு கார்னர் இருக்க மாதிரியோ ஒரு கேப் இருக்க மாதிரியோ எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஸ்விட்சஸ் பார்க்கும்போது கூட நமக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டை வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் சூப்பராகவும் இருக்குது. அதுக்கடுத்து டிசைன். ஸோ டிசைன் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி கம்ஃபர்ட் பற்றி பேசியிருந்தோம். ஸோ நீங்கள் இஃப் இன் கேஸ் லாங் ரைட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் தட் மீன்ஸ் ரைடருக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட நல்லாவே கேப் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ அண்ட் ஃப்ரண்ட்லேயும் கூட. ஸோ அண்டு பில்லியன் பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூஸ். நீங்கள் இஃப் இன் கேஸ் உங்களோட ஃபேமிலியில் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாரை வேணால் கூப்பிட்டுட்டு யார் மேபி கேர்ள் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான
சீட்டிங் வந்து பொசிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அண்டு சொன்ன மாதிரி ரொம்ப ஹைட் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 825 நினைக்கிறேன், 825 ஆர் மேபி. ஸோ கரண்ட் ஜென்ரேஷனோட ஒரு 20 mm வந்து எக்ஸ்ட்ரா ஹையாக இருந்தது. பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் யூசரோட அண்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி இது வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து டெயில் லேம்ப் வரைக்கும் தான் இருக்கும். இங்கே இந்த போர்ஷன், இந்த பிளாஸ்டிக் போர்ஷன் இருக்காது. ஸோ எல்லாமே இதோட முடிஞ்சிடும். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வண்டி ஓட்டும் போது சகதி மேலே அடிக்குதுன்றதுனால ஸோ மேபி அதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளோட KTM எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம ஷாயின் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்மார்ட் பண்ண 401 நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா 5 inch TFT டிஸ்பிளே வரும். ஸோ இந்த டிஸ்பிளேல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதான் இப்போ பார்க்கலாம். நம்ம மோட்டர் சைக்கிள் எடுத்த உடனே வந்து இது கியூப் ஸ்விட்ச் கண்ட்ரோலில் நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு ப்ளஸ் பேக் அப் டவுன் ஷிஃப்ட் இந்த மாதிரி கியூப் கண்ட்ரோல் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இது மூலமாக தான் நீங்கள் இந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு அமுக்குனீங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிள்குள்ளே போகும். மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் மோட் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ரைட் மோட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஸ்ட்ரீட்டோட ரைட் மோட்ஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரே ஒரு ரைட் மோட் வரும். இதில் வந்து ஸ்ட்ரீட்டுன்றது மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிஎஸ் பிரேக்ஸ் வரும். ஸோ பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிஎஸ்ல 2 ஏபிஎஸ் வரும். ஸோ டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான், ரோடு ப்ளஸ் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வரும். ஸோ சூப்பர் மோட்டோன்னு எடுக்கும்போது ரியரில் வந்து உங்களோட பிரேக் வந்து பிரேக்காக மட்டும்தான் ஜஸ்ட் அப்ளை ஆகும். ஸோ ஏபிஎஸ்ன்றது அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவிக் ஷிஃப்ட் ப்ளஸ் வரும். ஸோ அதை வந்து இதை ஈஸி ஷிஃப்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். குவிக் ஷிஃப்ட்ன்றது என்னது? குவிக் ஷிஃப்ட்ன்றது கியர்ஸோட அப் டவுனை வந்து நம்ம கிளச்சோட யூசேஜ் இல்லாமல் நம்ம பண்ணிக்கிறது தான் குவிக் ஷிஃப்ட் ப்ளஸ். ஓகே. ஸோ அதை வந்து உங்களுக்கு அப் டவுன் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு குவிக் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸ்னு வரும்போது இதில் வந்து இந்த தீமை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸில் உள்ளே போயிட்டு ஃபேவரட்ஸ்ன்றது வந்து இதில் உங்களுக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணணுமோ இதில் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை மாடிஃபை பண்ணுறது தான் இந்த இதில் இருக்கும். இதில் வந்து 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டிஃபால்ட்டு, இன்னொன்று வந்து நோ ஃபேவரட்ஸு, இன்னொன்று வந்து ரெடியூஸ்னு சொல்லுவோம். ஸோ அடிஷ்னலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் இதில் ஆட் ஆகிடும். ஓகே. ஸ்பீட் கண்ட்ரோலையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற டைமில் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஆப்ஷன் தான். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ சர்வீஸ் அண்ட் காஸ்ட், தட் மீன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டரில் வரும். ஸோ 1000 கிலோமீட்டர்ன்றது ஃபஸ்ட் சர்வீஸ்க்காக மட்டும்தான். ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் 1000 கிலோமீட்டர் வரும். 1000 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் மட்டும் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி ஜென்ரல் செக்அப் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயான லேபர் காஸ்ட் தான் வரும். ஸோ ஃப்ரீ லேபர் தான் வரும் ஃபஸ்ட் 3 சர்வீஸுக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 8500, தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16000 கிலோமீட்டரில் வரும். ஓகே. ஸோ இதில் வந்து கிலோமீட்டர் கணக்கு வச்சோம்னா ஃபஸ்ட்டு எது வருதோ அது மாதிரி முடிச்சிக்கலாம். ஸோ டேஸ் சப்போஸ் ரொம்ப நாளாகிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ் கணக்கு படி இந்த சர்வீஸ் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் 3மே வந்து டேஸ் ப்ளஸ் வந்து கிலோமீட்டரை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே சரி ஓகே ப்ரோ. ஸோ இதோட ப்ரைஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்? ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 292 196 வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நமக்கு வந்து ஸோ மச் டெஸ்ட் ட்ரைவு அண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு இண்டிவிஜுவலாக எங்கேயும் கிடையாது. நம்ம வந்து KTM சர்வீஸ் ஷோரூம்லேயே வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட KTM சர்வீஸ் சென்டர்லேயே வந்து எல்லாமே பார்த்துருவாங்க. அண்ட் சர்வீஸ் இன்டர்வல் அண்ட் கிலோமீட்டர்ஸும் கூட கிட்டத்தட்ட KTMக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அண்ட் கம்ப்ளீட்டாகவே கிட்டத்தட்ட எல்லாமே மேனேஜ் பண்ணுறது KTM தான். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது தவிர்த்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஸ்பெசிஃபிகேஷனோட இல்லை ப்ரைஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட RK மோட்டார்ஸ்க்கு கால் பண்ணி பாருங்கள். அவங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ RK மோட்டார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது. ஸோ இது தவிர்த்து அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஏரியாஸில் நிறைய இடத்துல வந்து ஷோரூம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஷோரூமில் போய்ட்டு இந்த பைக்கை பற்றி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KTM மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.